Dear students, in the video la nammaloda paramedical 19 degree courses ku government college la adhe nerathila SF college la எவ்வளவு கம்யூனிட்டி வைஸ் சீட்ஸ் இருக்கு அப்படிங்கறது பத்தி தான் பார்க்க போறோம். சோ ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் எவ்வளவு காலேजेस இருக்குது, ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளவு டோட்டல் சீட்ஸ் இருக்குது அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். சோ இத பாக்கும்போது உங்களோட கம்யூனிட்டிக்கு எவ்வளவு சீட்ஸ் இருக்குது அப்படிங்கறத ஈஸியா உங்களால வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு உங்களால வந்து வர முடியும். சோ ஃபர்ஸ்ட் கோர்ஸ் வந்து பிஃபார்ம். ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் காலேजेसக்கான கோர்சஸ் அண்ட் கம்யூனிட்டி வைஸ் சீட் வேகன்சி பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா நம்ம வந்து எஸ்எஃப் காலேजेसக்கான கோர்சஸ் அண்ட் சீட் வேகன்சி எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். பிஃபார்ம்க்கு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. ஓசிக்கு 37 சீட்டும், பிசிக்கு 32 சீட்டும், பிசிஎம்க்கு 4, எம்பிசி டிஎன்சிக்கு 24, எஸ்சிக்கு 18, எஸ்சிஏக்கு 4, எஸ்டிக்கு ஒரு சீட் இருக்குது. சோ டோட்டலா 120 சீட்ஸ் இருக்குது. அதே மாதிரி பிஎஸ்சி நர்சிங் மேல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 6 காலேஜ் இருக்குது. 6 காலேஜ்ல ஓசிக்கு 11 சீட்டு, பிசிக்கு 9, பிசிஎம் ஒரு சீட்டு, எம்பிசி டிஎன்சி 7, எஸ்சி 5, எஸ்சிஏ 1, எஸ்டி 1. சோ டோட்டலா 35 சீட் இருக்குது. பிஎஸ்சி நர்சிங் ஃபீமேல பொறுத்தவரையில கவர்மெண்ட் காலேஜ் 6 இருக்குது. ஓசிக்கு 97, பிசி 84, பிசிஎம் 11, எம்பிசி டிஎன்சி 63, எஸ்சி 48, எஸ்சிஏ 9, எஸ்டி 3. சோ டோட்டலா 315 சீட் இருக்குது. பிபிடிக்கு 3 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. ஓசியில 25 சீட்டும், பிசி 21, பிசிஎம் 3, எம்பிசி டிஎன்சி 16, எஸ்சி 12, எஸ்சிஏ 2, எஸ்டி 1. டோட்டலா 80 சீட் கொடுத்திருக்காங்க. பிஏ எஸ்எல்பிக்கு ஒரே ஒரு காலேஜ் தான் இருக்குது. ஓசிக்கு 8 சீட்டு, பிசிக்கு 6, பிசிஎம் 1, எம்பிசி டிஎன்சி 5, எஸ்சி 4, எஸ்சிஏ 0, எஸ்டி பாத்தீங்கன்னா ஒரு சீட் இருக்குது. டோட்டலா 25 சீட்ஸ் இருக்குது. பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி 19 காலேஜ் வந்து ஆஃபர் பண்றாங்க. ஓசி 93, பிசி 79, பிசிஎம் 11, எம்பிசி டிஎன்சி 60, எஸ்சி 45, எஸ்சிஏ 9, எஸ்டி 3. டோட்டலா 300 சீட் இருக்குது. அடுத்து ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி அப்படிங்கிற கோர்ஸ்க்கு டோட்டலா 5 காலேஜ் இருக்குது. ஓசி 17, பிசி 15, பிசிஎம் 2, எம்பிசி டிஎன்சி 11, எஸ்சி 8, எஸ்சிஏ 1, எஸ்டி 1. சோ டோட்டலா 55 காலேஜஸ் இருக்குது. கார்டியோ பல்மோனரி பெர்ஃபியூஷன் டெக்னாலஜிக்கு 5 காலேஜ் இருக்குது. ஓசி 14, பிசி 12, பிசிஎம் 2, எம்பிசி டிஎன்சி 9, எஸ்சி வந்து நமக்கு 7, எஸ்சிஏ 1, எஸ்டி 0. டோட்டலா 45 சீட் இருக்குது. பிஓடி கோர்ஸ்க்கு 2 காலேஜ் இருக்குது. ஓசி 9, பிசி 8, பிசிஎம் 1, எம்பிசி டிஎன்சிக்கு 6, எஸ்சிக்கு 5, எஸ்சிஏ 1, எஸ்டிக்கு வந்து சீட்ஸ் இல்ல. சோ டோட்டலா வந்து 30 சீட் இருக்குது. அடுத்து பிஎஸ்சி ஆப்டோமெட்ரியை பொறுத்தவரையில 7 மெடிக்கல் காலேஜ் இருக்குது. ஓசிக்கு 36, பிசிக்கு 30, பிசிஎம்க்கு 4, எம்பிசி டிஎன்சி பாத்தீங்கன்னா 23, எஸ்சி 18, எஸ்சிஏ 3, எஸ்டி 1. டோட்டலா 115 சீட் இருக்குது. அடுத்து பிஎஸ்சி மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி டோட்டலா 13 காலேஜ்ல ஆஃபர் பண்றாங்க. ஓசிக்கு 75, பிசி 64, பிசிஎம் 8, எம்பிசி டிஎன்சிக்கு 48, எஸ்சி 36, எஸ்சிஏ 7, எஸ்டி 2. டோட்டலா 240 சீட்ஸ் இருக்குது. பிஎஸ்சி ஓடிஏடி கோர்ஸை பொறுத்தவரையில 17 மெடிக்கல் காலேஜ்ல இந்த கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. ஓசிக்கு 99, பிசி 85, பிசிஎம் 11, எம்பிசி டிஎன்சி 64, எஸ்சி 49, எஸ்சிஏ 9, எஸ்டி 3. டோட்டலா 320 சீட் இருக்குது. பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி டோட்டலா 12 காலேஜ்ல ஆஃபர் பண்றாங்க. ஓசிக்கு 53, பிசிக்கு 46, பிசிஎம்க்கு 6 சீட்டு, எம்பிசி டிஎன்சிக்கு 34, எஸ்சி 26, எஸ்சிஏ 5, எஸ்டி 2. சோ டோட்டலா 172 சீட்ஸ் வந்து இருக்குது. பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி 8 காலேஜ்ல ஆஃபர் பண்றாங்க. ஓசிக்கு நமக்கு வந்து 42, பிசிக்கு 36, பிசிஎம் 5, எம்பிசி டிஎன்சி 27, எஸ்சி 20, எஸ்சிஏ 4, எஸ்டி 1. சோ டோட்டலா 135 சீட்ஸ் இருக்குது. பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜிக்கு 13 மெடிக்கல் காலேஜ் இருக்குது. ஓசிக்கு 64, பிசிக்கு 54, அதே மாதிரி பிசிஎம்க்கு 7, எம்பிசி டிஎன்சி 41, எஸ்சி 31, எஸ்சிஏ 6, எஸ்டி 2. டோட்டலா வந்து 205 சீட்ஸ் இருக்குது. பிஎஸ்சி பிசிசியன் அசிஸ்டன்ட்க்கு 13 மெடிக்கல் காலேஜ். ஓசி 75, பிசி 64, பிசிஎம் 8, எம்பிசி டிஎன்சி 48, எஸ்சி 36, எஸ்சிஏ 7, எஸ்டி 2. சோ டோட்டலா 240 சீட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜிக்கு 12 மெடிக்கல் காலேஜ்ல ஓசியில 71 சீட்டும், பிசில 61 சீட்டும், பிசிஎம்ல 8 சீட்டும், எம்பிசி டிஎன்சி 46, எஸ்சி 35, எஸ்சிஏ 7, எஸ்டி 2. டோட்டலா 230 சீட்ஸ் இருக்குது. ரெஸ்பிரேட்டரி தெரப்பிக்கு 10 மெடிக்கல் காலேஜ். ஓசி 49, பிசி 42, பிசிஎம் 5, எம்பிசி டிஎன்சி 32, எஸ்சி 25, எஸ்சிஏ 4, எஸ்டி 1. டோட்டலா பாத்தீங்கன்னா 158 சீட் ஆஃபர் பண்றாங்க. அதுக்கு அடுத்து நமக்கு
கிளினிக்கல் நியூட்ரிஷன் கோர்ஸ். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காலேஜ் தான் இருக்குது. நமக்கு ஓசியில் 6 சீட்டும், பிசியில் 5, பிசிஎம் 1, எம்பிசி டிஎன்சி 4, எஸ்சி 3, எஸ்சிஏ 1, எஸ்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா சீட் இல்லை, டோட்டலா 20. நியூரோ எலக்ட்ரோ பிசியாலஜியை பொறுத்தவரையில நமக்கு 3 மெடிக்கல் காலேஜ் இருக்குது. ஓசிக்கு 6 சீட்டும், நமக்கு பிசிக்கு 5, பிசிஎம் 1, எம்பிசி டிஎன்சி 4, எஸ்சி 3, எஸ்டி 1, எஸ்சிஏ 1, எஸ்டிக்கு சீட்ல டோட்டலா 20 சீட்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா ஓசிக்கு வந்து 887 கவர்மெண்ட் சீட் இருக்குது, பிசிக்கு 758 கவர்மெண்ட் சீட் இருக்குது, பிசிஎம்க்கு 100 கவர்மெண்ட் சீட் இருக்குது, எம்பிசி டிஎன்சிக்கு 572 சீட்ஸ் இருக்குது, எஸ்சிக்கு பாத்தீங்கன்னா 434 சீட் இருக்குது, எஸ்சிஏக்கு 82 சீட் இருக்குது, எஸ்டிக்கு 27 சீட் இருக்குது. ஸோ டோட்டலா 2860 கவர்மெண்ட் சீட்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இருக்குது. அதே மாதிரி எஸ்எஃப் காலேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எஸ்எஃப் காலேஜஸ் பொறுத்தவரையில பிஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், பிபிடி, பிஓடி இந்த கோர்சஸ்க்கு மட்டும்தான் நமக்கு தொடர்ந்து பல வருடங்களா வந்து எஸ்எஃப் காலேஜ்ல சீட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் லாஸ்ட் இயர்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி இந்த கோர்சஸ்க்கு வந்து செல்ஃப் பைனான்சிங் காலேஜஸ் நமக்கு வந்து கவுன்சிலிங்ல கொடுத்திருந்தாங்க. ஸோ அப்ராக்சிமேட்டா 13ல இருந்து ஒரு 20 சீட்ஸ் வரைக்கும் போன வருஷம் நமக்கு வந்து கொடுத்திருந்தாங்க. சீட் வேகன்சில நமக்கு 13 தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க சீட்டு. ஆனா இந்த 3 கோர்ஸுக்கும் பிள்ளைங்க வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது கொஞ்சம் சீட்ஸ் வந்து முன்ன பின்ன இருந்துச்சு, எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பிஃபார்ம் பொறுத்தவரை 86 காலேஜ்ல என்ன செய்யறாங்க அப்படின்னா ஓசிக்கு வந்து 1630 சீட்டும், பிசிக்கு 1394 சீட்டும், பிசிஎம்க்கு 184 சீட்டும், எம்பிசி டிஎன்சிக்கு 1052 சீட்டும், எஸ்சிக்கு 795 சீட்டும், எஸ்சிஏக்கு 151 சீட்டும், எஸ்டிக்கு 53 சீட்டும். ஸோ டோட்டலா 5259 சீட் வந்து பிரைவேட் காலேஜஸோட சீட் வந்து நமக்கு கவுன்சிலிங்ல வரும். பிஎஸ்சி நர்சிங் மேல பொறுத்தவரையில 74 காலேஜஸ்ல ஓசிக்கு 95, பிசிக்கு 82, பிசிஎம்க்கு 11, எம்பிசி டிஎன்சில 62, எஸ்சி 46, எஸ்சிஏ 9, எஸ்டி 3. ஸோ டோட்டலா 308 சீட்ஸும். பிஎஸ்சி நர்சிங் ஃபீமேல பொறுத்தவரையில 223 காலேஜஸ் நமக்கு வந்து கவுன்சிலிங்ல வரும். ஓசியில 2685 சீட்ஸும், பிசிக்கு 2295 சீட்டும், பிசிஎம்க்கு 303 சீட்டும், எம்பிசி டிஎன்சிக்கு 1732 சீட்டும், எஸ்சிக்கு 1310 சீட்டும், எஸ்சிஏக்கு 249 சீட்டும், எஸ்டிக்கு 87 சீட்டும். ஸோ டோட்டலா 8661 பிஎஸ்சி ஃபீமேலுக்கான சீட்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி பிபிடிக்கு 49 காலேஜஸ்ல ஓசிக்கு 607 சீட்டும், பிசிக்கு 521 சீட்டும், பிசிஎம்க்கு 68 சீட்டும், எம்பிசி டிஎன்சிக்கு 397 சீட்டும், எஸ்சிக்கு வந்து 298 சீட்டும், எஸ்சிஏக்கு 57 சீட்டும், எஸ்டிக்கு 19 சீட்டும். டோட்டலா 1967 சீட் நமக்கு பாத்தீங்க அப்படின்னா பிபிடிக்கு இருக்குது. பிஓடியை பொறுத்தவரையில 9 காலேஜ் நமக்கு கவுன்சிலிங்ல வரும். ஓசியில 118 சீட்டும், பிசியில 101 சீட்டும், பிசிஎம்ல 13 சீட்டும், எம்பிசி டிஎன்சில 76 சீட்டும், எஸ்சியில 57 சீட்டும், எஸ்சிஏல 11 சீட்டும், எஸ்டில 4 சீட்டும். ஸோ டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 380 சீட் இருக்குது. அதே மாதிரி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜில ஒரே ஒரு காலேஜ் மட்டும் தான் போன வருஷம் நமக்கு கவுன்சிலிங்ல வந்துச்சு. ஓசியில 5 சீட் இருக்குது, பிசியில 3 சீட்டு, பிசிஎம்க்கு சீட் கொடுக்கல, எம்பிசி டிஎன்சிக்கு 3 சீட்டு, எஸ்சியில 2 சீட்டு, எஸ்சிஏ எஸ்டிக்கு சீட் கொடுக்கல. ஸோ டோட்டலா வந்து 13 சீட்ஸ் வந்து என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா கொடுத்திருந்தாங்க. இந்த வருஷம் கண்டிப்பா இந்த கோர்சஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ராவே நமக்கு காலேஜஸும் சீட்ஸும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ டோட்டலா நம்ம எவ்வளவு சீட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 475 காலேஜஸ் வந்து பிரைவேட் காலேஜஸ் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஓசிக்கு 5330 சீட்டும், பிசிக்கு பாத்தீங்கன்னா 4556 சீட்டும், பிசிஎம்க்கு 599 சீட்டும், எம்பிசி டிஎன்சிக்கு 3444 சீட்டும், எஸ்சிக்கு 2600 சீட்டும், எஸ்சிஏக்கு 494 சீட்டும், எஸ்டிக்கு 172 சீட்டும் சேர்த்து டோட்டலா நமக்கு 17195 சீட்ஸ் வந்து பிரைவேட் காலேஜஸ் சீட்ஸ் வரும். இதுல இன்க்ளூடிங் ஃபார்மாடி. ஃபார்மாடிக்கு போன வருஷம் 31 காலேஜஸ் கவுன்சிலிங்ல வந்துருது. ஓசிக்கு 180 சீட்டு, பிசிக்கு வந்து 154 சீட்டு, பிசிஎம்க்கு 20 சீட்டு, எம்பிசி டிஎன்சிக்கு 116 சீட்டு, எஸ்சிக்கு 88 சீட்டு, எஸ்சிஏக்கு 17 சீட்டு, எஸ்டிக்கு வந்து 6 சீட்டு. ஸோ டோட்டலா 581 சீட் நமக்கு வந்து கவுன்சிலிங்ல வந்திருந்து. ஸோ ஓவரால் நம்ம கவர்மெண்ட் பிளஸ் எஸ்எஃப் காலேஜ் ரெண்டுமே சேர்த்து பார்க்கும்போது ஓசிக்கு 6217 சீட்டும், அதே மாதிரி பிசிக்கு 5314 சீட்டும், பிசிஎம்க்கு 699 சீட்டும், எம்பிசி டிஎன்சிக்கு 4016 சீட்டும், எஸ்சிக்கு 3034 சீட்டும், எஸ்சிஏக்கு வந்து 576 சீட்டும், எஸ்டிக்கு 199 சீட்டும் சேர்த்து
கவர்மெண்ட் பிளஸ் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் ரெண்டுமே சேர்த்து 20,055 சீட்ஸ் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா போன வருஷம் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா இந்த வருஷம் இதோட சீட்ஸ் வந்து கூட தான் செய்யுமே தவிர குறையாது. இந்த வருஷம் ஒரு 23,000 அந்த ரேஞ்சில் நமக்கு வந்து சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜஸ்க்கும் சீட்ஸ் நமக்கு கண்டிப்பா கூடும். அதே நேரத்தில் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்க்கும் நமக்கு சீட்ஸ் வந்து கண்டிப்பா கூடும். ஓவரால் இந்த சீட் வேகன்சி பார்க்கும்போது நமக்கு வந்து எம்பிசி டிஎன்சிக்கு நிறையவே வந்து சீட்ஸ் வந்து கூடி இருக்குது. அதே மாதிரி எஸ்சிக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு பெட்டர் சீட்ஸ் வந்து இருக்குது. போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது எம்பிசி டிஎன்சி கம்யூனிட்டிக்கு வந்து சீட்ஸ் வந்து என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா நிறையவே இன்க்ரீஸ் பண்ணிருந்தாங்க. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கம்யூனிட்டி வைஸ் சீட் வேகன்சி இந்த மாதிரி ஃபார்மட்ல போடும்போது உங்களோட கம்யூனிட்டிக்கு எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க ஈஸியா வந்து புரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கறனால தான் நான் இந்த மாதிரி ஒரு ஃபார்மட்ல இந்த வீடியோவை ரெடி பண்ணேன். சோ இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் என்ன செய்யுங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. எந்த ஒரு அப்டேட்டா இருந்தாலும் கண்டிப்பா நம்மளோட சேனல்ல அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ.